அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அக்னி நட்சத்திரம் ஆரம்பத்தை பற்றி பார்க்க போகிறோம். அக்னி நட்சத்திரத்தில் என்னென்னலாம் செய்யலாம், என்னென்னலாம் செய்யக்கூடாது, சுபகாரியங்கள் செய்யலாமா அப்படின்றத அந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நம்ம சேனல் நீங்கள் இன்னும் ஃபாலோ பண்ணலாம், ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நிறையா தேடி வந்து சேரும். ஃபஸ்ட்டு அக்னி நட்சத்திரம் என்ன அப்படின்றத தெளிவாக பார்த்துப்போம். நம்ம அக்னி பகவானை நிவர்த்தி பண்ணக்கூடிய நாட்கள் தான் இந்த அக்னி நட்சத்திரம். இந்த 24 நாட்களுமே அக்னி பகவானை நிவர்த்தி ஆகக்கூடிய நாட்கள். அதாவது தன்னைத்தானே அவர் சுட்டெரித்து தனக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா கர்ம வினைகளையும் நீக்கக்கூடிய காலம் இந்த காலம். அவர் சுட்டெரிக்கினால்தான் சூரிய பகவானும் சேர்ந்து இந்த நாட்களில் நமக்கு உஷ்ணங்கள் அதிகமாக வரதுனால தான் இது அக்னி நட்சத்திர காலங்கள்னு சொல்லியிருக்காங்க. இந்த காலத்தில் என்னென்னலாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க, திருமணம் செய்யலாமா, சுபகாரியங்கள் செய்யலாமா இந்த அக்னி நட்சத்திர காலத்தில் அப்படின்ட்டு. தாராளமாக திருமணம் செய்யலாம், வளைகாப்பு செய்யலாம், இந்த மாதிரி நல்ல விசேஷங்கள்லாம் செய்யலாம். வாடகைக்கு வீடு குடி போகலாம். எனக்கு வீடு குடி போகணும், இந்த மாதமே எனக்கு காலி பண்ண சொல்கிறாங்க அப்படின்றவங்க வாடகைக்கு வீடு குடி போங்க, சொந்த வீடு குடி போகக்கூடாது. தெளிவாக இப்போவே நான் சொல்லிடுறேன். என்னெல்லாம் பண்ணக்கூடாதுன்றதை அப்புறமேட்டா சொல்கிறேன். புதுசாக ஒரு கடை கட்ட போகிறீங்க, அதுக்கு பூமி பூஜை போட போகிறீங்கன்னா பண்ணக்கூடாது. வீடு கட்டுறதுக்கு, மனை கட்டுறதுக்கு பூமி பூஜை போடுறீங்க அப்படின்னாலும் இந்த அக்னி நட்சத்திர காலத்தில் பூமி பூஜை போடக்கூடாது. மொட்டை அடித்து காது குத்த கூடவே கூடாது. இப்போ குழந்தைங்களுக்கு காது குத்த போகிறோம் அப்படின்னா இந்த அக்னி நட்சத்திர காலத்தில் காது குத்துதல் கூடாது, மரம் வெட்டக்கூடாது, தோட்டம் சீரமைக்கக்கூடாது. இதெல்லாம் பண்ணவே கூடாது. முக்கியமாக புது வீடு குடி போகவே கூடாது. இது முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு கருத்து. இந்த காலத்தில் தானம் பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த காலத்தில் என்னென்ன தானம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களால் முடிஞ்சது நீர்மோர் தானம் பண்ணலாம். இந்த வெயிலுக்கு நீர்மோர் தானம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லை, முடிஞ்ச அளவுக்கு விசிறி தானம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் செருப்பு தானம் பண்ணலாம், விசிறி தானம் பண்ணலாம், கண்ணாடி தானம் பண்ணலாம். மெயினாக தண்ணி கொடுங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு வரவங்க போகிறவங்களுக்குலாம் தண்ணி கொடுங்க. இந்த வெயில் காலத்தில் தண்ணி கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. வீட்டில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சி மொட்டை மாடியில் எடுத்து போய் வைங்க. காக்கா குருவி எல்லாமே சாப்பிட்டு இந்த சின்ன சின்ன புண்ணியங்கள் உங்கள் வாழ்க்கையில் பெரிய இடத்துல எடுத்து போய் உங்களுக்கு உதவி பண்ணும். இதெல்லாம் அக்னி நட்சத்திர காலத்தில் பண்ணலாம், பண்ணக்கூடாது அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்கேன். இன்னொரு நல்ல பதிவில் உங்களை வந்து சந்திக்கிறேன்.